வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஷ்மீர் ரோஜா சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் முருகன். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் அஞ்சல் கோழிக்கோட்டு பொத்தை பகுதியைச் சேர்ந்தவராவார். கடந்த 20 ஆண்டுகளாக வணிக மலர்களை சாகுபடி செய்து வரும் இவர் முதலில் எட்வர்ட் ரோஸ் மற்றும் ஆந்திரா சிவப்பு ரோஸ் போன்றவைகளை செய்து அதிலிருந்து வேறு ரகத்தினை சாகுபடி செய்யும் ஆர்வத்துடன் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலின் பேரில் வறட்சியை தாங்கி அதிக மகசூல் தரக்கூடிய காஷ்மீர் மலர் செய்து அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, மலர் சாகுபடி வணிக மலர் சாகுபடி வந்து ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்து எட்வர்ட் ரோஸ் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் ஆந்திரா 2 போட்டிருந்தோம். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மார்க்கெட்டில் இன்னொன்று மாற்றி போடலாமாங்கக்கூடிய காரணத்தினால இந்த காஷ்மீர் ரோஸு பக்கத்தில் மலர் ஆராய்ச்சி நிலையம் வந்து தோவளையில் இருக்குது. அது எங்களுக்கு ஒரு நம்ம மாநிலத்திலே இந்தியாவிலே எங்கேயும் தனியாக மலர் ஆராய்ச்சி நிலையம் எங்கேயுமே கிடையாது. அது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தோவளையில் நமக்கு இந்த மலர் ஆராய்ச்சி நிலையம் வந்தது. அது எங்களை போல உள்ள விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்மையாக இருக்குது. மாதம்னா காஷ்மீர் ரோஸ்னா வந்து காஷ்மீரில் ரொம்ப குளுமையான இடத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இது வறட்சி தாங்குது, நல்ல வறட்சி தாங்குது, நல்ல மகசூல் தருது. அதில் ஒரே ஒரு குணம் என்னென்னா, ஒரு 2-3 மாதம் கண்டினியூவாக பூக்கு பிடிச்சுமே ரோட்டில் கூடிய விவசாயிகள்லாம் இது என்ன பூன்னு வயலுக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். இடையில ஒரு 15 நாள் ஒரு பிரேக் கொடுத்துருது. அதுதான் இதில் உள்ள ஒரு குறை, வேறு எந்த குறையும் இல்லை. எப்படி பண்ணணும்னா, முதல்ல ஒரு 10 டன் தொழு உரம் நல்ல வயலில் போட்டு நல்ல புழுதியாக உழுதுட்டு 6 உழவு நல்ல உழுது, அதுக்கப்புறம் பார் போட்டு அதில் வந்து இந்த கன்று வந்து நாங்கள் முதல்ல மற்ற ரோசை மாதிரி நினச்சிட்டு தான் இதை நட்டுட்டோம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நெருக்கி நடலாம் போல, ஏன்னா முள் இல்லை இதில், பறிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸி. அதனால் இதை வந்து நட்டு இப்போ 2 வருஷம் ஆச்சுது. ஆனால் மற்ற ரோஸெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு அதாக இருந்தால் 6 மாதத்தோட ப்ரூன் பண்ணோம். இது அந்த செலவும் இல்லை. மருந்தும் கூட மற்ற ரோஸுக்கு அடிக்கக்கூடிய அளவுக்கு இதில் மருந்து இல்லை. நான் வந்து ஏற்கனவே இது பயோகெமிக்கல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணது, வேறு கெமிக்கலே எதுவும் யூஸ் பண்ணதில்லை. ஆர்கானிக் ஃபார்ம் மாதிரி நம்மளாக இருக்க பாணியில் போகணுங்கூடிய மாதிரி கொஞ்சம் நினச்சி ஆர்கானிக் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பஞ்சகவியம், நீம்பேசு கெமிக்கல் இந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்கோம். வேறு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. சாதாரணமாக எங்களுக்கு ரோஸெல்லாம் வந்து 6-7 வருஷம் இருக்குது. 7 வருஷத்துக்கு மேலே 10 வருஷம் வச்சுக்கலாம். 7 வருஷத்துக்கு மேலே மகசூல் குறையுது. அதுக்காக திரும்ப மாற்றி வைப்போம். இது எவ்வளோ நாள் வருதுன்னு என்ன வரக்கூடிய பார்த்து தான் சொல்ல முடியும். வருவாய் வந்து எந்த பயிரில் இல்லாத வருவாய் வந்து ஏக்கருக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் 2 லட்ச ரூபா நேர லாபம் கிடைக்கும். மற்ற ரோஜாவுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இது வந்து முள் கிடையாது இந்த செடியில். இது வந்து வேலைச்சு பூ பறிக்கிறதுக்கு வந்து மற்ற ரோஸில் வந்து ஒரு ஆள் வந்து 10 பாக்கெட் பறிச்சாருன்னா இதில் 25 பாக்கெட் பறிக்கலாம். அது பிறகு சாதாரணமாக வந்து வேலைச்சியுடைய ஆளுக்கும் மூட்டிலுடைய களை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முள் இல்லாதனா ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ரோஜா. சாதாரணமாக அதுக்கப்புறம் பூவும் வந்து மற்ற செடிகளை விட ஒரு கொத்துலேயே 40 பூ 50 பூ வரும். நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நாள் 2 நாள் விலை கூட இருக்குது. பூ விட்டு பறிக்கினாலும் கூட 3 நாள் விட்டு பறிக்கலாம். இந்த பூ உறுதவே செய்யாது, வாடவும் செய்யாது. மாலையில் கட்டி ரோட்டில் நீங்கள் அந்த கடையில் போட்டிருந்தாங்கன்னா இந்த பூ காஷ்மீர் ரோஸ் மாலையே தனியாக வந்து வாங்குவாங்க. ஏன்னா அந்த கலர் அவ்வளோ கலர் மற்ற எந்த ரோஸ்லேயுமே இல்லை. ரொம்ப மாலை 3-4 நாளும் அந்த மாலை வாடாமல் இருக்கும். அது ரோஜானாலே சாதாரணமாக உடனே ஒரு 2 மணி நேரத்தில் உருந்துடும். இது வந்து 3-4 நாளும் அந்த பூ உதிராது. அது ஒரு தனி சிறப்பு இந்த பூவில். விவசாயி எஸ் முருகன் அவர்களை 0890366717 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கல்வி, ஆராய்ச்சி, விரிவாக்கம் என 3 பணிகளை செவ்வனே செய்து வருகிறது. இதில் விரிவாக்கத்திற்காகவே மாவட்டம் தோறும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களை தோற்றுவித்து அம்மாவட்ட கால்நடை வளர்ப்போர், கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பயிற்சிகளை அளித்து கால்நடை வளர்ப்பினை ஊக்குவித்து வருகிறது. மேலும்
கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கால்நடை பண்ணையாளர்களுக்கு என்னென்ன பணிகளை செய்து வருகிறது என்பதனை குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் விரிவாக்கப் பணிகளை மேம்படுத்துவதற்காக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்வேறு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையங்களை நிறுவியுள்ளது. கடந்த வருடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18வது பயிற்சி மையமாக கால்நடை பயிற்சி மையமாக தொடங்கப்பட்டு செவனே நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி மையத்தினுடைய மிக முக்கிய குறிக்கோள்கள் கால்நடை வளர்ப்போருக்கு உண்டான பயிற்சி அளித்தல் மற்றும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய உள் மற்றும் புற கள பயிற்சிகளை அளித்தல். உள்புற பயிற்சிகளான கறவை மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, வெண்மன்றி வளர்ப்பு, கறிக்கோழி வளர்ப்பு, புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஜப்பானிய காடை வளர்ப்பு போன்ற பயிற்சிகளை வளாகத்திற்குள்ளேயே நடத்தி வருகிறது. மேலும் வெளிப்புற பயிற்சிகளான அனைத்து கால்நடை பயிற்சிகளையும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இப்பயிற்சி மையம் செவனே நடத்தி வருகிறது. மேலும் கால்நடை பண்ணை வேலையில்லாத பட்டதாரிகள் மற்றும் சுய தொழில் புரிவோர் மற்றும் பெண்கள் இவர்களுக்கான பண்ணை தொழில் கால்நடை வளர்ப்பு தொழில் அமைக்க அவர்களுக்கு வேண்டிய சந்தேகங்களை பூர்த்தி செய்து திட்ட அறிக்கை தயாரித்து கொடுத்து மேலும் பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய பண்ணைகளுக்கு சென்று அவங்களுக்கு வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த பயிற்சி மையம் தீர்த்து வைக்கிறது. மேலும் இந்த பயிற்சி மையத்தினுடைய தமிழக அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை மாட்டிற்கான பராமரிப்பு முறைகள் மற்றும் தீவன முறை அளித்தல் மற்றும் நோய் மேலாண்மையை பற்றி விரிவாக கால்நடைகள் வாங்குவதற்கு முன்பும் வாங்கிய பின்பும் பல்வேறு தொழில்நுட்பங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. கால்நடைகளில் சாண மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்தல் மற்றும் பயிற்சி மையத்தில் எடுக்கப்பட்ட மாதிரிகளை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி அந்த மாதிரிகளினுடைய முடிவுகளை அதனுடைய கால்நடை வளர்ப்போருக்கான இடத்துக்கே சென்று அதனுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தல் போன்ற பல்வேறு பணிகளையும் செய்து வருகிறது. மேலும் எங்களுடைய பயிற்சி மையம் பல்வேறு துறைகளுடன் நம்முடைய விவசாயத்துறை ஆத்மா மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் இந்தியன் வங்கி ஆகிய துறைகளுடன் இணைந்து பல்வேறு புறக்கள பயிற்சிகளை செய்து வருகிறது. மற்றும் கால்நடை வளர்ப்போரில் தீவன செலவை குறைத்து அதிக லாபம் பெறுவதற்கு உண்டான தீவன விதைகள் மற்றும் தாது உப்பு கலவை தேனுவாஸ் கிராண்ட் போன்ற பல்வேறு இடுபொருள்களை அளித்து அவர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்களை இந்த பயிற்சி மையம் செவனே செய்து வருகிறது. மேலும் கால்நடை வளர்ப்போரில் தீவன செலவை குறைப்பதற்கு தேவையான பசுந்தீவனம் எப்படி கொடுக்க வேண்டும் மற்றும் அடர் தீவனம் எப்படி கொடுக்க வேண்டும் மற்றும் நோய் மேலாண்மை கால்நடை வளர்ப்போரில் நோய் மேலாண்மையை எப்படி மேம்படுத்த வேண்டும் மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி இந்த பயிற்சி மையத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் கால்நடை வளர்ப்போருக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து இப்பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இப்பயிற்சி மையத்தில் பயிற்சியை மட்டும் எங்களுடைய பயிற்சி மையம் கொடுக்காமல் மேலும் நேரடியாக வந்து கால்நடை பண்ணையாளர்களுடைய இடத்திற்கே சென்று கால்நடைகளில் ஏற்படுவனுடைய நோய்களை மட்டும் நாங்கள் பார்க்காமல் அவர்கள் எப்படி வந்து கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்களுடைய இடத்துக்கே சென்று நாங்கள் பார்க்கும் பொழுது வெள்ளாடு வளர்ப்பில் கொட்டில் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு வந்து தீவன செலவு மற்றும் கொட்டகை அமைப்பு வந்து அதிக செலவாவதால் மற்றும் இப்பொழுது வந்து புதிய தொழில்நுட்பங்களான வந்து பரண்மேல் ஆடு வளர்ப்பில் ஆடுகள் செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகள் வளர்த்தால் அதிக லாபம் பெறலாம் என்ற தொழில்நுட்பத்தையும் அவர்களுக்கு பயிற்சி மையம் அளித்து வருகிறது. மேலும் பரண்மேல் ஆடு வளர்ப்பில் உள்ள கழிவு மற்றும் கறவை மாடு வளர்ப்பில் உள்ள கழிவு பகுதியில் உள்ள வீணான தண்ணீரை நாம் வயல்வெளிக்கு எடுத்து சென்று
சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் பாய்ச்சுவதன் மூலம் நாம் தண்ணீருடைய சிக்கனத்தை நாம் சேமிக்க முடியும் என்ற புதிய தொழில்நுட்பத்தையும் பயிற்சி மையம் அளித்து வருகிறது. மேலும் இப்பயிற்சி மையத்தில் வான்கோழி வளர்ப்பு, ஜப்பானிய காடை வளர்ப்பில் உள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி எவ்வாறு அதிக லாபம் அடையலாம் என்ற பயிற்சியும் அளித்து வருகிறது. நம்முடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்தினுடைய கால்நடை வளர்ப்பில் உள்ள கறவை மாடு வளர்ப்பு, செம்மறியாடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, புறக்கடை கோழி வளர்ப்பு, கறிக்கோழி வளர்ப்பு, ஜப்பானிய காடை வளர்ப்பு போன்ற கால்நடை வளர்ப்பில் உள்ள பராமரிப்பு முறைகள் மற்றும் தீவன முறை அளித்தல் மற்றும் இனப்பெருக்க முறைகள் மற்றும் நோய் மேலாண்மையை பற்றி சந்தேகம் இருந்தால் எங்களுடைய பயிற்சி மையத்தை அணுகி சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய முகவரி இன பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், 5/2 ஸ்ரீராம் நகர், பச்சையம்மன் கோயில் தெரு, போலூர் ரோட், திருவண்ணாமலை. தொலைபேசி எண் 0415253077 என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். மேலும் இந்த வெளிப்புற மாவட்டத்தினுடைய விவசாயிகள் அங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் உள்ள பயிற்சி மையத்தை அணுகி அவர்களுக்கு தேவையான சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை 09436965557 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.